வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய ஆலமர விழுதுகள் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நிறுத்துங்க, சொர்ணம் கத்தினாள். பிறகு லெக்சரா பண்றேள் என்றாள் ரங்காவிடம். சரி, நரகத்துல விழுந்து தொலை. நான் இப்பவே திருவான்மையூர் போறேன். நான் நரகத்துக்கு போனேன், நீ சொர்க்கத்துக்கு போறேன் என்கிறாய். உங்க அப்பா வீடு உங்களுக்கு சொர்க்கமா இருக்கலாம். ஆனா ஆனா எனக்கு இப்ப அந்த சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கல. ஊங்கதி 2 வார்த்தை பேசிவிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்றாள் சொர்ணம். ஜமாய், ஆனா என் அம்மா கிட்ட மட்டும் பேசாத. அவளுக்கு மாலு விஷயம் தெரிய நியாயம் இல்லை. ஒருவேளை என் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்க பேசாம இருங்கோ. சொர்ணம், என்ன? நீ திருவான்மையூர் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னவாம்? உன் அப்பனை விட என்னப்பன் பணக்காரன். உன் அப்பன் ஊரை ஏமாத்தி கான்ட்ராக்ட் வேலை செய்து இன்னைக்கு மஞ்ச கடுதாசி கொடுக்க ஒத்தை காலில் நிக்கிறான். ஆனா ஏன் அப்பா ஒரு பெரிய வக்கீலா, பெரிய லட்சாதிபதியா, 70 வயசுக்கு மேலேயும் திடமா, ஊர் பூராவும் மெச்சும்படியா இருக்கார். எந்த விதத்திலும் நீயோ இல்லை உன் பிறந்த வீடோ என்னையோ என் வம்சத்தையோ விட ஒசத்தி இல்லை. இனிமே நீ என்னை எதிர்த்து பேசினா, எடக்கா பேசினா, குறும்பா பேசினா, குத்தலா பேசினா, குதர்க்கமா பேசினா, நீ சந்திக்கிற ரங்கா புது ரங்காவா இருப்பான். இது ஏதோ லேசா சொல்ற வார்த்தைன்னு நினைச்சுக்காத. எச்சரிக்கை, புரிஞ்சுக்கோ. ஒரு கணம் தயங்கிய சொர்ணம் தன் இயல்பில், சரி, தினமும் பாத பூஜை செஞ்சு கண்ணில் ஒத்திக்கிறேன் என்றாள். அடுத்த கணம் அவளுடைய காது பாடியது. அவளுடைய சிவந்த கன்னத்தில் அவனுடைய 4 விரல்கள் பதிந்து 4 பட்டைகளாக பிரகாசித்தன. என்ன கை நீட்டி அடிச்சுட்டேள். கை நீட்டாம அடிக்க முடியாது. அடிச்சுட்டேள், என்ன நீங்க அடிச்சுட்டேள். ஆமா, எச்சரிக்கைக்கு அப்புறமும் நீ குறும்பா பேசின. தாலி கட்டினவன் என்கிற மரியாதை நீ கொடுக்காவிட்டால் கூட நான் பொறுத்து கொண்டிருப்பேன். ஆனா நீ என்னை ஒரு மனிதனா கூட மதிக்கல. இதுக்கு காரணம் நானே தான்னு இப்ப உணர்றேன். உன் அழகிலையும் சதையிலையும் மயங்கி மயங்கி பகலெல்லாம் ராத்திரி கட்டளை பற்றிய மிருக நினைப்பில் ஆழ்த்தி ஆழ்த்தி என்னை நானே அழிச்சுண்டேன். ஆனா ஒரு நாள் எவனுக்கும் ஞானம் வரும். நீ மரியாதையா ஒரு நல்ல குடும்ப ஸ்திரீ இருக்கிற மாதிரி இருப்பதுன்னா இரு. இல்லாம போனா இப்பவே உன் அப்பா கொடுக்க போற மஞ்சள் நிறத்தோட ஒட்டிக்கொள். அவனுடைய குரல் அவனுள்ளேயே எதிரொலித்த போது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவனா இப்படியெல்லாம் பேசியது என்று. எத்தனையோ ஆண்டுகளாக அவனுள் மறைந்து புதைந்து கிடந்த ஆசைகள், கோபங்கள், எழுச்சிகள் எல்லாம் இப்போது எரிமலை வெடிப்பது போல வெடிக்கின்றன. ஒரு எரிமலையால் தான் சொர்ணத்தை சமாளிக்க முடியும் என்பதை கால தாமதமாக அவன் உணர்ந்திருக்கிறான். சொர்ணம் பதில் பேசவில்லை. கண்களில் நீர் பெருக்கெடுத்தது. கேவல் ஒலிகள் பிறந்தன. அழுகை ஆரம்பித்தது. அவன் வாசற்பக்கமாக வந்தான். காரில் ஏறினான். மாலை வீடு திரும்பிய போது சொர்ணம் இன்னும் தலைவிரி கோலமாக ஒரு அறையில் முடங்கி கிடப்பாள் என்று அவன் எதிர்பார்த்தான். அவனுக்கு பெண்களின் மனசு புரியாத ஒன்று. மௌனமாய் வீட்டினுள் பிரவேசித்த அவன் கை கால் கழுவிவிட்டு சாப்பாட்டறைக்கு வந்தபோது மேஜை மீது சிற்றுண்டி காத்திருந்தது. ஆச்சரியத்துடன் பார்த்தபடி அவன் உட்கார்ந்தான். ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் தண்ணீர் வந்தது. அவனுக்கு பிடித்த பூரியும் சென்னா மசாலாவும். அவள் சுட சுட போட்டுக்கொண்டே இருந்தாள். அவன் விழுங்கிக் கொண்டே இருந்தான். காஃபி வந்தது. இன்னமும் அவள் பேசவில்லை. அவள் ஆரம்பிக்கட்டும் என்று அவனும் பேசவில்லை. சுமார் 7 மணிக்கு பூ கூடையுடன் சொர்ணம் பட்டு புடவை உடுத்தி வந்தாள். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி. 4 பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சரி. 8:30க்கு சாப்பிட்டா போதும் இல்லையா? போதும். அவள் மெல்ல நடந்து திண்ணையில் நின்று செருப்பை மாட்டிக்கொண்டாள். பிறகு படி இறங்கி நடந்தாள். கோவில் அவள் அதிகம் நினைக்காத இடம். விடை பெற்று கொள்ளுதல் அவள் செய்யாத ஒன்று. உபச்சாரம் அவளை பொறுத்தவரையில் இதுவரையில் தோன்றாத உணர்ச்சி. ரங்கா கண்களை மூடிக்கொண்டான். ஒரு புது மனைவி உருவாகி கொண்டிருப்பதான பிரம்மை அவனுக்கு உண்டாகியது. அந்த பிரம்மையில் அவளை அடித்ததற்காக வருத்தப்பட்டான்.
இனிமேல் அடிக்கக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். ஆனால் அதே சமயம் அந்த ஒரு அடியும் எச்சரிக்கையுமே அவளை மாற்றி இருக்கின்றன என்று நம்பினான். யாதவ் சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, தண்டூத் ஆகியவற்றையெல்லாம் விட இட்லி, வடை, மசாலா தோசை, சாம்பார் இவற்றைத்தான் மிகவும் விரும்பி நாடுகிறவன். அன்று சாருமதி அவனை ஹோட்டல் உட்லண்ட்ஸில் விருந்துக்கு அழைத்த போது அழைப்பை விட ஹோட்டலைத்தான் அதிகம் நினைத்து பார்த்தான். அன்று என்னென்ன சாப்பிட வேண்டும் என்பதை மனம் ஆராய ஆரம்பித்தது. தனக்கு எக்ஸ்பிரஸ் டவர் 17வது மாடியில் ஒரு வேலை இருப்பதாகவும் அதை முடித்துவிட்டு சரியாக 12 மணிக்கு உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் சாருவை சந்திப்பதாகவும் சொன்ன யாதவ் சொன்னபடி அங்கே வந்து நின்றான். குறித்த நேரம் சொன்னபடி வருவது அரசர்கள் காட்டும் மரியாதை என்று யாரோ எங்கோ எழுதியதை யாரோ எங்கேயோ சொல்லி கேட்டிருக்கிறான் யாதவ். அவனுக்கு புத்தகங்களை படிப்பதை விட மனிதர்களை படிப்பதில்தான் சிறு வயதில் இருந்தே நாட்டம் அதிகம். பிற்காலத்தில் அவனுடைய வியாபாரத்துக்கும் வெற்றிக்கும் மூலப்பொருள்கள் ஆண்களும் பெண்களுமே. தன்னிடம் ஏதோ ஒரு வசீகர சக்தி இருக்கிறது என்று அவன் முதலில் நினைத்து பிறகு அதை அவனே நம்பி அந்த நம்பிக்கையை ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டவன் அவன். யார் யாரை எப்படி அணுக வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற கலைகளை எல்லாம் நன்றாகவே பயின்றிருந்தான். ஆடி கறக்க வேண்டிய மாட்டை ஆடி கறக்க அவன் ஆடக் கற்றிருந்தான். பாடி கறக்க வேண்டிய மாட்டின் முன் பாடவும் கற்றிருந்தான். எத்தனையோ கடப்பாறைகளை விழுங்கி சுக்கு கஷாயம் இல்லாமலேயே ஜீரணம் செய்த யாதவுக்கு சாருமதி பஞ்சு மிட்டாயாக தோன்றினாள். முந்தின தினம் அவள் மதுவை கேட்டு யோசித்து பதில் சொல்கிறேன் என்று சொன்னபோது தன்னுடைய பயணம் தோல்விதான் என்ற முடிவுக்கு வந்திருந்தான். மதுவுக்கு அவனுடைய பூர்வ கதையில் இருந்து எல்லாம் தெரியும். அவன் மதுவை நெருங்க பயப்பட்டான். மதுவும் யாதவின் வழிக்கு வரவில்லை. யாதவ் கம்பெனிக்கு எப்படி கட்சிக்காரர்களை கொண்டு வருகிறான் என்பது பற்றி ஒரு நாள் கூட அவனிடமோ அல்லது மற்றவர்களிடமோ கேட்டு அறிந்ததில்லை. ஆர்வமும் காட்டியதில்லை. இதனாலேயே யாதவுக்கு மது மீது ஒரு மரியாதையும் அச்சமும் ஏற்பட்டிருந்தன. அப்படிப்பட்ட மதுவிடம் சாரு தன்னுடைய திட்டத்தை பற்றியும் யாதவ் அக்கறை காட்டுவதை பற்றியும் பேசினால் மது என்ன சொல்வான் என்பது தெரியாதா? அதுவும் அவன் விரும்புகிற சாருவிடம். ஆனால் எதிர்பாராத சுகமான அதிர்ச்சி மறுநாள் பூ மாலை தாக்காக தாக்கியது. சாரு அவனை மதிய உணவுக்கு அழைக்கிறாள். அவனிடம் அந்தரங்கமாக விளம்பர விஷயமாக பேச வேண்டுமாம். உட்லண்ட்ஸ் ஹோட்டல் வாசலில் நின்றிருந்த யாதவ் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. மதுவிடம் சாரு யோசனை கேட்டாளா இல்லையா? கேட்டிருந்தால் இன்று அழைப்பு வர நியாயம் இல்லை. கேட்காவிட்டால் சாரு இனிமேல் இந்த மதிய உணவுக்கு பின் கேட்கக்கூடும். மூன்றாவது வகையான எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் எழவே இல்லை. மதுவின் யோசனையை மீறி சாரு செயல்படக்கூடும் என்று யாதவ் சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை. திடீரென்று ஹலோ என்ற குரல் கேட்டது. சாரு நின்று கொண்டிருந்தாள். மன்னிக்கணும், கொஞ்சம் தாமசம் ஆயிடுத்து. பரவாயில்ல சாருமதி, வா போகலாம். இருவரும் உள்ளே சென்றார்கள். ஹோட்டல் நிரம்பி வழிந்தது. வெளியே சுகஜீவிகள் நம்பர் டோக்கன்களுடன் உட்கார்ந்திருந்தார்கள். நல்ல வேளையாக ஒரு பெரும் கூட்டம் சீக்கிரமாகவே உள்ளே இருந்து வெளியேற காத்திருந்த கூட்டம் உள்ளே பாய்ந்தது. சூப்பை பல தடவை தேக்கரண்டியால் கிளறிவிட்டு ஓய்ந்த சாரு, மிஸ்டர் யாதவ், நாம ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேணும்னா எவ்வளவு மூலதனம் தேவைப்படும் என்று கேட்டாள். நேத்தே சொன்னேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. எனக்கும் தான். சரி, இப்பதான் யோசிச்சு சொல்லுங்களேன். 1,00,000 இருந்தா அமோகமா ஒரு அதிர்வேட்டுடன் ஆரம்பிக்கலாம். நீங்க காப்பி ரைட்டரா இருக்கீங்க, நான் கேன்வாசிங் மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கிறேன். காப்பி ரைட்டரா இருப்பதுடன் அக்கவுண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வேலையும் கொஞ்ச நாள் செய்யுங்கோ. ஒரு லே அவுட் ஆர்டிஸ்ட் தேவை. ஆனா இப்போதைக்கு மாச சம்பளத்தில் வச்சு கொள்ள வேண்டாம். பாட்கே இருக்கிறான், செய்கிற வேலைக்கு கொடுத்து கொள்வோம். சரி, என் வீடு இருக்கு, அதில் ஒரு ரூமை அலங்காரப்படுத்துவோம். ஆனா முக்கியமா தேவை ஒரு கார். என்கிட்ட இருக்கு. உன் அண்ணா என்றான் யாதவ். நான் சமாளித்துக் கொள்கிறேன். சரி, 1,00,000 மூலதனமா தேவை? ஆமாம். எதுக்கு அவ்வளவு? பர்னிச்சர், சோஃபா செட், டேபிளும் பர்னிச்சரில் அடக்கம் என்று அலுப்புடன் முகம் சிவந்த சாரு,
இதெல்லாம் தான் என் வீட்டில் இருக்கு என்றாள். அப்படியானால் சரி. இப்ப எவ்வளவு தேவை? லட்சத்தை போட்டு பிரமாதமா தொடங்கலாம். உங்க பங்கு? அதில் பாதி. நான் நாளைக்கே 50,000த்துடன் வரேன். நீங்க? புரியல சாருமதி. நீங்க பாதின்னு சொன்னீங்களே. லாபத்துல பாதின்னு தான். அப்போ முதலீட்டில் பாதி? நான் தான், என் மூளைதான், என் அனுபவம் தான். அதாவது நான் பணம் போடுவேன். நீங்க அதை லாபமா கொழிக்க உபயோகிப்பீங்க. ஏன் என்ன தப்பு? கூட்டு வியாபாரத்தில் 2 பேரும் பணம் போட வேணும் என்கிற கட்டாயம் இருக்கா என்ன? கண்ணுக்கு தெரியிற பணத்துக்கு 1000, 10,000, லட்சம்னு மதிப்பு போடுறோம். கண்ணுக்கு தெரியாத மூளைக்கு அப்படி போட முடியாது. ஆனா என் மூளையை யாராலும் எளிசா விலை பேச முடியாது. அப்படியா யாதவ்? ஆமாம். அப்ப ஒரு நிபந்தனை. நிபந்தனை எல்லாம் எனக்கு பிடிக்காது சாருமதி. என்னை நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏமாத்தினா சொல்லுங்க. ஏமாந்தப்புறம் சொல்லி என்ன லாபம்? அப்ப வேண்டாம். ஷீலா நாயர் ரெடி. அவருடைய அப்பா துபாயில் இருந்து தங்கத்தை உருக்கி குழாய் மூலமாக வெள்ளமா அனுப்பிச்சுருக்கார். அப்ப ஏன் நேத்து என் வீட்டுக்கு வந்தீங்க? நீங்க ஷீலா நாயரை விட புத்திசாலி. ஷீலா நாயரை விட புத்திசாலி, சின்னவள், ஏன் அழகியும் கூட. பெரிய பெரிய கம்பெனிகளை பிடிக்க போறப்போ நீங்க கூட இருந்தாலே போரும். ஓ, என் பெண்மையை இளமையை உபயோகிச்சுக்கலாம்னா? ஆமாம். செக்ஸ் தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். இப்ப எழுத்தாளர்கள் எதை எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? செக்ஸ் தான். ஒரு பொண்ணுக்கு மார்பும் இடுப்பும் தொடையும் தான் தேவைன்னு எழுத்தாளர்கள் சொல்கிறார்களே. பெண்ணுக்கு இதயம் தேவையில்லை அல்லவா? சாரு சிரித்தாள். இளமையின் உபயோகம் தீர்ந்த பிறகு இதயத்துக்கு எப்ப வேணும்னாலும் மெதுவா போகலாமே. சரி, என் உடல் வனப்பை எப்படி உபயோகிக்கலாம்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? பல விதங்களில். உதாரணம், வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுக்கிற கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் ஒரு நாள் உங்க தோழமையை நாடி விருந்துக்கு அழைக்கலாம். வெறும் விருந்தா இல்ல? வெறும் விருந்தில் ஆரம்பிச்சு பெரிய விருந்தில் முடியலாம். அதற்கு பலியாறது என்ன மிஸ்டர் யாதவ்? என் இதயமா இல்லை என் உடலா? நீங்க இந்த விஷயத்துல பழைய கால பெண்ணா இருக்கீங்க. கிளியோபாட்ரா கூட தன்னுடைய தொடர்ந்த வெற்றிக்கு தன் உடம்பைத்தான் கொடுத்தாள். அப்போ மூலதனம் வெறும் 1 லட்சம் இல்ல, கூடவே என் உடம்பும். யாதவ் ஒரு மாதிரியாக அவளை பார்த்தான். பேச்சு இம்மாதிரி திசை திரும்பி போகும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன மிஸ்டர் யாதவ், பதில் சொல்ல முடியலையா? வந்து வந்து ஒன்று சொல்றேன், அதுக்கு உடன்படுகிறீர்களா? என்ன? என்னை முதல்ல கல்யாணம் செஞ்சு கொள்ளுங்க. கல்யாணமா? உன்னையா? ஆமாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா நான் அதிர்ஷ்டசாலிதான். கல்யாணத்துக்கு பிறகு நம் விளம்பர தொழிலை நம் பணத்துடன் ஆரம்பிப்போம். ரொம்ப சரி, நல்ல யோசனைதான். உங்க விளம்பர உலக சாதனைகளுக்கு என் இளமையும் மனப்பும் தூண்டுகோலாக இருக்கட்டும். நான் ஒரு கிளியோ பேட்ராவாக மாறிவிடுகிறேன். 10 லட்சம் வியாபாரம் தருகிற பெரிய கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டருடன் சிறிய விருந்தில் ஆரம்பிச்சு பெரிய விருந்தில் சங்கமமாகிறேன். சரிதானே? உங்களுக்கும் திருப்தி தானே? யாதவின் முகம் திடீரென்று சுருங்கியது. ஏன் உங்க மனைவியை? சி, என் மனைவியை அயலான் தொடர்தா? கத்தாதீர்கள். போதும், வாயை மூடு என்று கத்தினான் யாதவ். நான் 2 பேரை விரும்பினேன். அதாவது 2 மனசுகளை. ரெண்டும் 24 கேரட். ஒன்று என் மாமா. சின்ன வயசுல ஏற்பட்ட பரவசம் பிற்காலத்தில் ஒரு வினோத ஆசையா மாறிடுத்து. ஆனா அது காதல் இல்லேன்னு புரிஞ்சது. அப்புறம் இன்னொருத்தர் என் வாழ்க்கையில குறுக்கிட்டார். மதுசூதனன். உன்னதமான ஆண்மகன். ஆனா அவர் என்ன விரும்பல. எனக்கு தோல்வி. இந்த அனுபவ வெறியில உங்களை வரவழைச்சேன். மதுவை பழி வாங்கணுங்கிற வெறி வேறு புகுந்து கொண்டது. இப்ப உங்ககிட்ட பேசினப்புறம் உங்க உடம்புல எத்தனை கோடி புழு நெளியறதுன்னு புரிஞ்சுண்டேன். ஒரு பெண்ணை உங்க லாபத்துக்கு நீங்க பலியிட தயார். ஆனா உங்க மனைவியை இன்னொருவன் லேசா கூட இடிக்க கூடாது. எத்தனை அழகான லட்சியம் யாதவ். யாதவ் எழுந்தான், நகர்ந்தான், மறைந்தான். சாரு வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு 30 ரூபாய் பில்லுக்கு 35 கொடுத்து விட்டு எழுந்தாள். அவள் வீட்டை அடைந்த போது மூர்த்தி மட்டுமே இருந்தான். ஹலோ மூர்த்தி மாமா. ஹலோ சாரு, வா உட்காரு. காலையில் உதாசீனம் செய்துவிட்டு அவள் வெளியேறியது நினைவுக்கு வந்தது. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன வேணும்னாலும் மாமா என்கிற முறையில நீங்க செய்ய வேணும். சரி, விஷயத்த சொல்லு சாரு. முதல்ல என்னை சென்னைக்கு அழைச்சுண்டு போகணும். சரி. அப்புறம் நீங்களும் தாத்தாவும் அம்மம்மாவும் சேர்ந்து ஒரு நல்ல பிள்ளையா எனக்கு ஏத்தவனா பார்த்து என்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்.
மூர்த்திக்கு உடல் புல்லரித்தது. சாரு, சாரு, நீயா இப்படி பேசுற? ஆமா, நானே தான். நான் ஒரு பெண். என்னதான் படிச்சு, என்னதான் ஒரு பெரிய நகரத்துல இருந்தாலும் வாழ்க்கைன்னு ஒண்ணு வேணும். அடைக்கலம் தேவை. ஒரு பெண் ஒரு ஆணின் நிழலில், பசுமையான நிழலில்தான் பயம் இல்லாம வாழ முடியும். முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் அடையாத மனசோடு ஒரு இருமாப்பில் இத்தனை நாள் இருந்துட்டேன். இப்ப என் மீது உண்மையான அக்கறை உங்களுக்கும் தாத்தாவுக்கும் அம்மம்மாவுக்கும் தான் இருக்கு. என் அம்மா எங்கேன்னு கூட அவள் தெரியும். ஒரு நாள் அவளையும் தேடி போவோம். என்னுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. விமானத்தில் சென்னை போயிடலாமா? பாத யாத்திரைக்கு கூட நான் தயார் என்றாள் சாரு. உள்ளே பொங்கி வந்த ஆனந்தத்தை மூர்த்தி தன்னுள்ளேயே அழுத்தி அடக்கிக் கொண்டான். அனந்தராமன் தம் வீட்டின் முன் வராந்தாவில் ஒரு சாய்வு நாற்காலியில் கண்களை மூடியவராய் படுத்து கொண்டிருந்தார். அரை மயக்கம், அரை பிரக்ஞை. வீட்டின் ஆரவாரம் அவரை பாதிக்காவிட்டாலும் பிரக்ஞை நிலையில் யாரெல்லாமோ வந்தார்கள், போனார்கள். அன்று திங்கள், புதன்கிழமை கல்யாணம். ஆபத்ஸ்வரி, ராஜேஸ்வரி என்ற பெரிய கல்யாண மண்டபங்களை ஜட்ஜ் சதானந்தம் அவர் முன் கொண்டு வந்து நிறுத்தினார். அனந்தராமன் மறுத்தார். ரங்கா, ராமு 2 பேரின் கல்யாணங்களும் அவருடைய பெண்களுடைய திருமணங்களும் சென்னை சத்திரங்களில்தான் நடந்தன. ஆனால் அவருடைய மனம் பெற்ற பிள்ளை மூர்த்தியின் கல்யாணம் பொது மண்டபங்களில் நடக்கக்கூடாது. அவருடைய வீட்டிலேயே ஒரு பெரிய பந்தல் அமைத்து அதில் நடத்த வேண்டும் என்று விரும்பினார். கோமதி கூட ஆட்சேபம் தெரிவித்தாள். சுசீலா பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடத்துவது அசம்பாவிதம் என்று முகம் சுளித்தாள். எல்லா செலவுகளையும் பெண் வீட்டாரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிள்ளை வீட்டார் பரம்பரையாக கருத்து கொண்டிருந்ததால் தான் அவருடைய ஏற்பாடு அசம்பாவிதமாக படுகிறது என்று அனந்தராமன் தம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்காமல் பேசினார். பந்தல் செலவு, அதன் அலங்கார ஜோடனை செலவு, ஏன் சாப்பாட்டு செலவு கூட தம்முடையதுதான் என்று அவர் உறுதியாக கூறவே ஜட்ஜால் ஏதும் சொல்ல முடியாமல் போயிற்று. இந்த விஷயத்தில் சுசீலாவுக்கு திருப்தி. கைப்பணம் கரையாதே. வாசலில் பந்தல் போடும் தொழிலாளர்களிடம் மேஸ்திரி ஏதோ இறைந்து கொண்டிருந்தான். சமையல் கான்ட்ராக்டர் சிப்பந்திகளுக்கு பற்பல ஆணைகளை விடுவித்துக் கொண்டிருந்தான். கல்யாணம் பற்றி விசாரிக்க யார் யாரோ வந்து வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அனந்தராமன் உள்ளோர மனம் பூரித்து கொண்டிருக்கும் நிலையிலேயே நெஞ்சில் இருந்து இரத்த துளிகள் சிந்தின. பெண் அகிலா இல்லை, அவளை புற்றுநோய் கொண்டு போயிற்று. பெண் சீதா இருக்கிறாளா இல்லையா என்று தெரியவில்லை. பிள்ளை ரங்கா தம் முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருந்தார். பிள்ளை ராமுவுக்கு ஜாமீனில் விடுதலை கிடைத்து அவன் தன் வீட்டில் தனியாக இருக்கிறான். இன்னும் அவன் அவர் முன் வந்து நிற்கவில்லை. பேத்தி மாலுவுக்கு லீவு கிடைக்காதாம். பேத்தி சாரு வரப்போகிறாளா இல்லையா என்று இன்னும் நிச்சயம் இல்லை. ரங்காவின் மனைவி சொர்ணம் ஊராரின் ஏச்சுக்கு ஆளாகாமல் இருக்க போன் செய்து விசாரிக்கிறாள். ராமுவின் மனைவி ருக்மணி அவர் என்ன சொல்லியும் கேளாமல் பங்களாவின் அவுட் ஹவுஸிலேயே தன் 2 குழந்தைகளுடன் ஒடுங்கி கிடக்கிறாள். தன் கணவனுடைய செய்கையால் பெரிய தழைத்து நிற்கும் ஒரு குடும்பத்துக்கே அவமானம் நேரிட்டு விட்டது என்று அவள் புலம்புகிறாள். அவருடைய கிளைகள் எல்லாம் இப்படி சின்ன பின்னமாக சிதறி நிற்கையில் வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போவதை பற்றி மகிழ்வதா? ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களும் அவரை சுண்டி சுண்டி இழுத்தன. அவருக்கு அழவும் தெரியவில்லை, சிரிக்கவும் தெரியவில்லை. திடீரென்று தாத்தா, தாத்தா என்று ஒரு சிறு குரல் கேட்டது. அவருடைய கையையும் பற்றி இழுத்தது. அனந்தராமன் கண்ணை திறந்து பார்த்தார். ராமுவின் 2வது குழந்தை, 8 வயது பெண் ராதை. என்னம்மா, தூங்கிட்டு இருக்கேளா தாத்தா? ரொம்ப சாரி தாத்தா. இல்லம்மா, என்ன வேணும்? எல்லாரும் ஜம்முன்னு இருக்கிறப்போ என் அம்மா மட்டும் பழம் புடவையை கட்டிண்டு நிக்கிறா. நான் இந்த வீட்டுக்குள்ள வரப்படாதாம், போகப்படாதாம். அப்படியா சொன்னாள்? ஆமா தாத்தா. ஏன் தாத்தா, நீ என் தாத்தா தானே? என் அப்பாவோட அப்பா தானே? இதுல என்ன கண்ணு சந்தேகம்? அப்ப நானே இந்த வீட்டு பொண்ணு தானே? அனந்தராமன் ராதையை அப்படியே அலாக்காக தூக்கி தம் மடியில் வைத்து கொண்டார். அவருடைய கண்கள் கனத்தன. என் ரத்தம் உன் உடம்புலையும் ஓடுறதுமா. நீ ஏன் பேத்தி, இந்த வீட்டு பெண் தான். நாளன்னைக்கு கூட நான் பள்ளிக்கூடம் போகணுமா அம்மா சொல்றா. நீ போக வேண்டாம் ராதை. நீங்க இங்க உட்கார்ந்து சொல்லிட்டா எப்படி? நான் அம்மா கூட தானே இருக்கேன்.
நான் உன் அம்மா கிட்ட சொல்றேன். எப்ப? சொல்றேன் கண்ணா. இப்பவே? அனந்தராமன் சிரித்தார். உன் பாட்டி எங்க? பொது சித்திக்கு வாங்கி இருக்கிற புடவை துணிமணிகளை வரவாளுக்கு காட்டிண்டு அவளோட பேசின்னு இருக்கா. சரி, பாட்டியை உடனே வர சொல்லு. அப்புறம் நீ இங்கேயே இரு. நானும் பாட்டியும் உன் அம்மாவை போய் பார்க்கிறோம். நிச்சயமா? நிச்சயமா. சொர்ணம் அடங்கிவிட்டாள். அவளுடைய பெண் மாலு சொல்லாமல் கொள்ளாமல் பம்பாய் சென்ற வேலையை ஒப்புக்கொண்டது முதலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் சில நாட்களிலேயே தன் மனதை தேற்றிக் கொண்டாள். படித்து பட்டம் பெற்ற பெண்களுக்கு சுயமாக சிந்திக்கவும் தெரியும். அவர்கள் மீது பிறர் தங்கள் கருத்துக்களை திணிக்க கூடாது என்பது போன்ற எண்ணங்களை எண்ணி பழகியிராத சொர்ணம் மெல்ல மெல்ல சிந்திக்கலானாள். எவ்வளவோ உயர் பதவிகளில் எத்தனையோ பெண்கள் குடிகட்டி பறக்கிறார்கள். அதே சமயத்தில் தங்கள் மனதுக்கு இசைந்த கணவருடன் இன்பமாக இல்லறமும் நடத்துகிறார்கள். வருங்காலத்தில் மாலு தன் மனதுக்கு பிடித்த ஒருவனை மனம் புரிந்து கொண்டு தன் வேலையையும் காப்பாற்றிக் கொண்டு வளம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வாள். அவளுடைய பெண் அம்மாவுடன் சண்டை பிடித்து கொண்டு செல்லவில்லை. தன் போக்குக்கும் மனப்பாங்குக்கும் எதிரான நிலையில் இருக்கும் தாயார் ஒரு தடையாக இருக்கக்கூடும் என்ற நிலையில்தான் மாலு சொல்லிக் கொள்ளாமல் போயிருக்கிறாள். நிச்சயமாக ஒரு லீவில் அவள் பம்பாயில் இருந்து வருவாள். அப்படி வரும்போது சொர்ணத்துக்கு பிடித்த வண்ணத்தில் விதம் விதமான புடவைகளை வாங்கி கொண்டு வருவாள். அவள் அலமாரியை திறக்கையில் கணவன் ரங்காவின் குரல் கேட்டது. காலையில் இருந்தே கணவனுடைய மன மாற்றம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏன் இந்த மாற்றம்? சொர்ணம், இரண்டாம் முறையாக அழைத்தவன் அவள் இருந்த அறைக்குள் பிரவேசித்தான். என்ன? புறப்படு. எங்க? நம்ம வீட்டுக்கு. என்ன உளறீங்க? இது யார் வீடாம்? இது அப்பாவின் இன்னொரு வீடு. என்னை அவர் முக்காலோப்பனம் செய்ய மாட்டேன்னு சபதம் செஞ்சார்னா அதுக்கு அடிப்படை காரணம் நான் தான். நாம 2 பேரும் இப்ப அங்க போறோம். அம்மா அப்பா முன்னால நமஸ்காரம் செய்யறோம். என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் அப்பா மன்னித்து விடுவார். எனக்கு அவர் சுபாவம் தெரியும். என்ன குத்தம்? பேசாத. நாளன்னைக்கு மூர்த்தியின் கல்யாணம். நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளை. சொர்ணம் பழைய சொர்ணமாக இருந்திருந்தால் ஒரு நாடகம் ஆடி வெற்றி பெற்றிருப்பாள். இப்போது அவள் மனதில் வலி இல்லை. இத்தனை காலமாக ஒரு மமதையில் இருந்து கொண்டு அறியாமையிலேயே உழன்று கொண்டு வந்திருக்கிறாள். சரி என்றாள். இன்னொன்று என்ன? என் அம்மா அப்பாவின் கடைசி காலம் வரை அல்லது என்னுடைய கடைசி நாள் வரை நான், நீ, நம்ம பிள்ளை 3 பேரும் திருவான்மையூரில் தான் இருக்க போகிறோம். தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகு. எனக்கு வேறு விதமா படுறது. துஷ்டர்களை விட்டு விலகி இருக்கணும். நல்லவர்கள் அருகே இருக்கணும். நீ அங்கே மருமகளாக இடுப்பு ஒடிய மாவு அரைக்க வேண்டாம். நான் பழைய ரங்காவாக போகப் போகிறேன். தயவு செய்து நீயும் ஒத்துழை. சொல்லிவிட்டு அவன் நகர்ந்தான். இதுவும் ஒரு விதத்தில் நன்மைதானோ என்று தன்னுள் கேட்டுக்கொண்ட சொர்ணம் அலமாரியை பூட்டினாள். வீடு வெறிச்சோடியது. ராமுவுக்கு பொழுது நகர்ந்தது. ருக்மிணியும் குழந்தைகளும் இல்லை. அவர்கள் திருவான்மையூரில் அவுட் ஹவுஸில் அப்பாவின் தயவில் இருக்கிறார்கள் என்பதை ஜாமீனில் அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அட்வொகேட் கிருஷ்ணன் மூலம் அறிந்து கொண்டான். மனைவியின் கையெழுத்தை போட்டு பணம் எடுத்த குற்றம் கோர்ட்டு வரை போகாமல் கிருஷ்ணன் ருக்மிணியின் அனுமதியுடன் பார்த்து கொண்டான். இனி பெரிய வழக்கு. பல பேர்களில் அவனும் ஒருவன். தற்காலிக பதவி நீக்கம் இப்போது. இனிமேல் ஒரு மாஜி ஹைகோர்ட் ஜட்ஜை விசாரணை குழுவின் தலைவராக நியமிப்பார்கள். பல மாஜி மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் 1 கோடி ரூபாய் ஊழலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். குழு நியமிக்கப்பட்டு அதற்கு ஒரு தனி இடம் தேடி அது இயங்க ஆரம்பிக்கவே குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும். அப்புறம் விசாரணை நத்தையின் வேகத்தில் நடைபெறும். அதற்குள் மாஜி மந்திரிகளில் 1-2 பேராவது மீண்டும் பதவிக்கு வருவார்கள். அப்படிக்கு வந்தால் விசாரணை தண்ணீரில் விழுந்த பட்டாசுதான். அவனுக்கு மீண்டும் பதவி கிடைக்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக சிறைவாசம் நேரிடாது. என்ன செய்ய? செய்த குற்றத்தை யாரிடம் சொல்லி முறையிடலாம்? அப்பாவை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? அவன் செய்திருக்கும் மாபெரும் லஞ்ச லாவண்யத்தில் இருந்து அவர் காப்பாற்ற மாட்டார். நீதிமன்றம் நியாயம் வழங்கட்டும் என்பார். ஆனால் தன் செய்கைக்கு அவன் உண்மையாகவே வருந்துகிறான் என்றால் நிச்சயமாக அப்பா அனுதாபம் காட்டுவார்.
எல்லா பிள்ளைகளும் அவருக்கு சமம். குற்றம் செய்தவனையும் தம் அருகே உட்கார வைத்துக் கொண்டு சாப்பிடுவார். கோபம் இருக்கலாம், ஆனால் குரோதமும் துவேஷமும் இரா. அவன் ருக்மணியையும் குழந்தைகளையும் கூட அவ்வளவாக நினைத்து பார்க்கவில்லை. அப்பாதாம் விஸ்வரூபம் எடுத்தார். விஸ்வரூபத்தில் கால் விரலின் தூசுவை தொட்டால் கூட போதும் என்று ராமுவுக்கு தோன்றியது. சலவை வேட்டியும் வெள்ளை சட்டையும் அணிந்து கொண்டு அவன் புறப்பட்டான். சென்னை சென்ட்ரல். பம்பாயில் இருந்து வரும் தாதர் எக்ஸ்பிரஸ் அரை மணி நேரம் தாமதமாக 4வது பிளாட்பாரத்தில் வந்து சேரும் என்ற ஒலிபெருக்கி ஜன இரைச்சலுக்கிடையே அலறியது. இதுவும் நல்லதுக்குத்தான் என்றாள் ஜானா. ஏன் என்று கேட்டான் மூர்த்தி. அரை மணி நேரம் உங்களுடன் பேசலாம் இல்லையா என்ற ஜானா. வாங்க, பிளாட்பாரத்தின் கோடிக்கு போயிடுவோம், அங்கே ஜன நெரிசல் இருக்காது என்றாள். மூர்த்தி சிரித்தான். பேச என்ன இருக்கு ஜானா? இந்த ஒரு மாசமா ஒரு அரை மணி நேரமாவது எனக்குன்னு நீங்க கிடைக்க மாட்டீர்களான்னு நான் ஏங்கிட்டு இருந்தது உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஏக்கம்தான் நாளன்னைக்கு முடிய போறதே. அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு நாள் பூரா பேச்சு தானே. அதற்கப்புறம் அதுவும் அலுத்து விடும். பேசாம போரடிக்காம வாங்க. இருவரும் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். ஏற்கனவே பீடி புகைத்து சிவப்பேறிய கண்களுடன் உட்கார்ந்திருந்த ஒரு சிவப்பு முண்டாசுக்காரன் எழுந்து நடந்தான். போர்ட்டர் கூட குடித்துவிட்டு வேலைக்கு வர்றான். அப்பப்பா, சாராய நடி மூக்க ரெண்டாக்குகிறது என்றாள் ஜானா. மது விலக்கை எடுத்தாலும் எடுத்தார்கள். 18 வயசு பிள்ளைகள் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் என்ற மூர்த்தி. என்ன பேசணுமோ பேசு, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் என்றான். சரி, ஒன்னும் பேசல. அதுக்குள்ள கோபமா? மூர்த்தி சிரித்தான். அம்மாவுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். வரவா போறவா கிட்ட எல்லாம் உங்க பேர்லையும் உங்க அம்மா அப்பா பேர்லையும் பாமாலை தொடுக்கிறா. இது பெரிய நியூஸ். வைர நெக்லஸ், கல் வளையல், கல்யாண ஏற்பாடு இதெல்லாம் செய்யற வேலை. எப்படியோ இனிமே உன் அம்மா என்ன பார்த்து முகம் சுளிக்க மாட்டா. அப்பா, நம்ம ஹனிமூனுக்கு ஏற்பாடு செய்தாச்சு. இத நாளன்னைக்கு தான் சொல்றதுன்னு இருந்தேன். ஆனா மனசு கேட்கல. எங்க? மகாபலேஸ்வர். என்ன மகாபலிபுரமா? மகாபலேஸ்வர் எங்க இருக்கு? ஒரிசாவில் தானே? கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்ல போகணும் இல்லையா? ஜானா சிரித்தாள். உங்களுக்கு ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் தான் தெரியாதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியறது ஜியாகிரபியும் தெரியாதுன்னு. மகாபலேஸ்வர் மகாராஷ்டிரத்துல இருக்கு. புனாவிலிருந்தும் போகலாம், பாம்பேயிலிருந்தும் போகலாம். அப்படியா என்ற மூர்த்தி சட்டை பையில் இருந்து 2 விமான டிக்கெட்டுகளை எடுத்து ஜானாவிடம் நீட்டினான். என்ன, நீங்க வேற ஏதானும் திட்டம் தீட்டி இருக்கிறீர்களா? படிச்சு பார். பாம்பே ஏர்பஸ் எப்போ வாங்கினீங்க? தேதி இருக்கே. 3 நாள் முன்னாடி. ஏன் சொல்லல? நீ ஏன் இன்னைக்கு சொன்ன? அப்பா ரகசியமா இருக்கட்டும்னு சொன்னார். அதே உன் அப்பா எங்கிட்டையும் அதையே தான் சொன்னார். அவரும் நானும் தான் டிக்கெட் வாங்க போனோம். அப்படியா சேதி? வீட்டுக்கு போனதும் அப்பாவை ஒரு கை பார்க்கறேன். இப்ப அங்க பார், தாதர் மெட்ராஸ் பேசஞ்சர் எவ்வளவு வேகமா வர்றதுன்னு. இருவரும் எழுந்தார்கள், நடந்தார்கள். ரயில் நின்றது. மனோஜ், சாரு, மாலு மூவரும் இறங்கினார்கள். உங்க 2 பேருக்கும் பாராட்டுதல்கள் என்றான் மனோஜ். ரொம்ப சந்தோஷம் என்றாள் சாரு. நீ எப்படி வந்த? ஒரு நாள் கூட லீவு எடுக்க முடியாதே பயிற்சி காலத்தில் என்ற மூர்த்தி மாலுவை பார்த்து கேட்டான். கெஞ்சின, அழுத. 4 நாள் தந்தார்கள். ட்ரைனிங் பீரியட் 4 நாளைக்கு இன்னும் நீளும். ஹாய் ஜானா, இப்ப நீ உண்மையிலேயே அழகா இருக்க இல்ல சாரு? என்னைக்குமே ஜானா அழகுதான் என்றாள் சாரு. சரி சரி, புறப்படு, எனக்கு பசிக்கிறது என்றான் மனோஜ். உனக்கு எப்ப பசிக்கல? கல்யாண்ல இருந்து திங்க ஆரம்பிச்சிருக்க. சாண்ட்விச், சிக்கி, பேல்பூரி, சப்பாத்தி, இட்லி, வடை, கொய்யாப்பழம், வேர்க்கடலை. அப்பப்பா என்றாள் சாரு. ஆனா ஒண்ணு, அண்ணா தனியா கஷ்டப்படப்படாதுன்னு சாருவும் அவனுக்கு உதவி பண்ணாள் என்றாள் மாலு. நீயும் தான் எங்களுடன் சேர்ந்து தின்னியே. கொய்யா பழத்துல உப்ப தடவி தின்னா வயித்தை வலிக்காதுன்னு சொன்னது யாரு என்றாள் சாரு. ஐவரும் காரில் ஏறினார்கள். புதன்கிழமை காலை 9:30 மணிக்கு திருமாங்கல்ய தாரணம் நிறைவேறியது. அதன் பின் நடைபெற வேண்டிய திருமண சடங்குகளை மூர்த்தியும் ஜானாவும் அவசர அவசரமாக முடித்துவிட்டு மாலையும் கழுத்துமாக அனந்தராமனை அணுகினார்கள். நாங்க தயார் அப்பா. ரங்கா, ராமு, சொர்ணம், ருக்மிணி ஒரு காரில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் அனந்தராமன். எங்க போகிறோம்னு அவர்களுக்கு தெரியுமா?
பெரிய நியாயம் இல்லை. சரி, நீ காரை எடு, அம்மாவும் தோ வர்றா. மாலையை போட்டுக்கொண்டே காரட்ட சொல்கிறீர்களா அப்பா? என்ன தப்பு? பிரத்தியார் பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டும். இப்ப நான் செய்ய இருக்கிற காரியத்தை பத்தி மட்டும் சிரிக்காமலா இருக்க போகிறார்கள்? இது என்னுடைய நெடுநாளைய ஆசை. 4 பேரும் காரில் ஏறிக்கொள்ள மூர்த்தி ஸ்டார்ட் செய்தான். அவனுடைய காரை தொடர்ந்து ரங்காவின் கார் சென்றது. அடையாறு, ஆலமரம். சிறு பிள்ளையின் மகிழ்ச்சியுடன் அனந்தராமன் இறங்கினார். கோமதியின் கையை பிடித்து கொண்டார். பிறகு, டேய், என்னடா கையை கட்டிண்டு நடக்கிற? ஜானாவின் கையை பிடித்துக்கொள் என்றார். 2 அண்ணாக்களும் கைகளை வீசிக்கொண்டுதான் நடக்கிறார்கள் என்ற மூர்த்தி ஜானாவின் கையை பிடித்தான். ரொம்ப அழுத்தாதீங்க என்று கூறி ஜானா சிரித்தாள். அனந்தராமன் ஆரம்பித்தார். டேய், இதுதாண்டா நமக்கெல்லாம் உதாரணம். நடுத்தண்டு இருக்கு பாரு, அதுதான் ஒரு சின்ன விதையிலிருந்து புறப்பட்டு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த கிளைகளையெல்லாம் நடுத்தண்டு பெற்ற செல்வங்கள். நான் மரம்னா நீங்கெல்லாம் கிளைகள். கிளைகள் இல்லேனா எல்லாம் சூனியம். என்னடா ரங்கா, புரியறதா? புரியறது. டேய், உனக்கு புரியறது என்றான் ராமு. ஆனா செயல்முறையில புரியாதது மாதிரி நடந்து கொள்கிறீர்கள். சமூகம்னா பல குடும்பங்களின் சேர்க்கைடா. குடும்பம் சரியா இருந்துட்டா சமூகம் சரியாயிடும். பிள்ளைகள்னு இருந்தா கருத்து வேற்றுமை இருக்கலாம், ஆனா விரோத பாவம் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், கப்பும் கிளையுமா ஒரே இடத்தில் எப்படி நன்றாக வளரணும் என்று காட்டத்தாண்டா ஆலமரம் தோணி இருக்கு. என் கண் முன்னால என் கிளைகள் ஒடிஞ்சு விழறதையோ அழுகி சாவதையோ என்னால பொறுத்து கொள்ள முடியல. பாரம்பரியமா காலம் காலமா தொடர்ந்து வந்துட்டு இருந்த கூட்டு குடும்பம் இப்ப நலிந்து விட்டது. ஆனா சமூகத்துல பல பேர் சேர்ந்த ஒரு கூட்டுறவு சங்கம் ஆரம்பிச்சா அதை மந்திரி வந்து திறக்கிறார். அதுக்கு மகத்துவம் ஏற்படுறது. இந்த கூட்டுறவு ஐடியா தொன்று தொட்டு நம்ம புண்ணிய பூமியில இருந்து வர்றதுடா. இதுல நான் தலைவர், நீங்க 3 பேரும் உப தலைவர்கள். உங்க குழந்தைகள் அங்கத்தினர்கள். இதிலே பரஸ்பர அன்பும் இரத்த பாசமும் தானா ஏற்படுறது. சண்டை பூசல் தெரு வரைக்கும் வர்றதில்லை. என் கருத்து மாடனா படாம இருக்கலாம். அனந்தராமன் தொடர்ந்தார். காயத்ரி மந்திரத்தையே ஆங்கிலத்தில் சொல்ல துடிக்கிற இந்த காலத்தில் என் கருத்து உளுத்து போன கருத்து மாதிரி படலாம். ஆனா இந்த மரத்தை பார்த்து இதனால மனசுல ஏற்படுற எழுச்சிகளை நீங்க அமைதியா பொறுமையா எண்ணி பார்த்தீங்கன்னா நான் பழையதை புது கோணத்தில் சொல்றது புரியும். 3 பிள்ளைகளும் அமைதியாக நின்றார்கள். அனந்தராமன் மெல்ல நடந்தார். தலையை இடிக்கும் கிளைகளை தடவி கொடுத்து கொண்டே அடிமரத்துக்கு வந்தார். தொட்டார். ஒரு முறை வலம் வந்தார். அவர் மீது சருகுகள் விழுந்தன. ஒரு காகம் எச்சமிட்டது. அவர் லட்சியம் செய்யவில்லை. மரத்தை வலம் வந்த அவர் அதன் மீது சாய்ந்து கொண்டார். தம் 3 பிள்ளைகளையும் பார்த்தார். ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. அது ஊட்டிய தெம்பில். ரங்கா, ராமு, மூர்த்தி, 3 பேரும் என் பக்கத்துல நில்லுங்கள். சொர்ணம், என் வண்டியில கேமரா இருக்கு, 36 போட்டோ எடுக்கலாம். நீயே எல்லாத்தையும் எடு என்றார். சொர்ணம் போட்டோ எடுக்கலானாள். இதுவரை அவளுக்கு புரியாத ஒரு புது அமைப்பைத்தான் நாம் போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை அப்போது அவள் உணரவில்லை. ஆனால் அது அவளுடைய சிந்தனையை தூண்டிவிட்டது. மாமனாரின் முகத்தில் வீசும் பிரகாசம் உள்ளே எரியும் தீபத்தின் எதிரொலி என்பதை மட்டும் அவளால் உள்ளே எரியும் தீபத்தின் எதிரொளி என்பதை மட்டும் அவளால் எளிதில் உணர முடிந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.